கர்த்தர் நல்லவர். நீதியாய் வாழ்கிற சன்மார்க்கனுக்கும் அக்கிரமமாய் வாழ்கிற துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் சரியானபடி நீதியின்படி நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 9ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உம்முடைய புகழை விவரிப்பேன் என்று நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் துன்மார்க்கரையும் அக்கிரமக்காரரையும் அவர்களுடைய செய்கைக்கு தக்கதாய் அவர்களை நியாயத்திருக்கிறார். அவர்களை அழித்து போடுகிறார், அவர்களை நிர்மூலமாக்குகிறார், அவர்களுடைய பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது. அவர்கள் பெயர் கூட, அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய பெயர்கள் கூட இராதபடிக்கு அவர்களை ஒழித்து சங்காரம் பண்ணுகிறார். இப்படியாக கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவர் தீமை செய்தவர்களை விட்டு வைக்காமல் அவர்களுக்கு சரியானபடி நீதியை செலுத்துகிறார், நியாய தீர்ப்பை கொடுக்கிறார், அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனைகளை கொடுக்கிறார். அதே போல நீதிமான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாய் பலனளிக்க கர்த்தர் அவர் ஒருபோதும் தவறுவதில்லை. ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நாம் செய்யும் நன்மைகளுக்கு ஏற்ற பலனையும் நிச்சயம் தருகிறார். நாம் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், தீயவர்கள் வாழ்கிறார்கள் என்று பொதுவாக சொல்வதுண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். இன்பத் துன்பங்கள் ஒன்றாக வரலாம். ஆனால் தீமை செய்தவர்கள் அவர்கள் செய்கிற பலனுக்கு, பாவத்தின் வழியில் சென்றவர்கள் அதற்குரிய தண்டனையை நிச்சயம் பெறுவார்கள். அதே போல நீதியின்படி வாழ்ந்து கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நிச்சயம் நீதியின்படி துன்பப்படுகிறவர்கள். நீதியாய் வாழ்வதினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதினால் ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள், அதனால் துன்பம் வந்ததென்றால் அவர்களை கர்த்தர் மீட்டுக் கொள்வார், காப்பாற்றுவார், அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் நீதிக்கு தக்க பலனை கண்டிப்பாக அவர்களுக்கு தருவார். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்தினார். இந்த பூமியை கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்து துன்மார்க்கருக்கு ஏற்ற பலனை தந்து அவர்களை தண்டிப்பார். செம்மையானவர்களுக்கோ, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நீதியின்படி வாழ்கிற ஜனங்களுக்கோ அவர் என்றென்றும் ஆதரவாய் இருப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் நீதி செய்ய தவறுவதில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் நீதியுள்ளவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஒருபோதும் கர்த்தர் அவரை தேடுகிற மக்களை அவர் கைவிடுவதே இல்லை. நாம் கர்த்தரை தேடி எப்பொழுதும் அவர் சன்னிதானத்தில் இருப்பதை விரும்பினால், நம் இருதயம் எப்பொழுதும் அவர் மேல் வாஞ்சையாய் இருந்தால் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அதனால் அவரை மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கலாம். அவர் கைவிடாத தேவன், அதனால் நாம் அவரை நம்பி இருக்கலாம். கைவிடுகிற ஒரு மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையாய் இருப்பதே நமக்கு நலமாய் இருக்கும். கர்த்தரை நாம் முழுமையாய் நம்பலாம். அவரை தேடி அவர் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரில் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அவர்கள் வேறு நம்பிக்கை அவர்களுக்கு தேவையில்லை. மனிதனையோ, உலக பொருட்களையோ, சூழ்நிலைகளையோ, தன்னுடைய திறமைகளையோ, தன்னுடைய வலிமையையோ, தன்னுடைய ஞானத்தையோ எதையும் நம்ப தேவையில்லை. கர்த்தரை தேடி வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அதனால் அவரையே நம்பி நாம் வாழ்ந்திருக்கலாம். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறக்க மாட்டார். நாம் எளியவர்களாக, ஆதரவற்றவர்களாக, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நாம் நிர்கதியாய் இருக்கிறோம்,
என்றால் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பெலனாய் இருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில் யார் எனக்கு உதவுவார்கள், எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே என்று நினைத்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் நிர்கதியாய் இருக்கிறேனே, என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டால் உடனே இறங்கி வந்து அவர் நிச்சயம் நம்மை காப்பார். நம்மை பகைக்கிறவர்களால் வரும் துன்பம் பெரிதாய் இருக்கும். நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை பற்றி நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட துன்பத்தை நோக்கி தாவீதையா ஜெபிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை நோக்கி பாரும், என்னை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொள்கிறார். அதுபோல நாமும் நம்மளுடைய பகைக்கிறவர்களுக்காகவும், நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்களுக்காகவும், அவர்களை அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளினாலேயே சிக்கிக் கொள்வான். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், தீமை செய்து பழகியவர்கள். மார்க்கம் என்றால் வழி, துன்மார்க்கர் என்றால் தீய வழியில் நடப்பவர்கள், கர்த்தருடைய வழியில் அல்லாமல் மாறி நடக்கிறவர்கள், சாத்தானின் பேச்சை கேட்டு பொல்லாத வழிகளில் நடக்கிறவர்களுக்கு துன்மார்க்கர் என்று பெயர். அவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றி 10 கட்டளைகளையும் மீறி வாழ்வார்கள், அவதூறு சொல்வார்கள், சண்டை மூட்டி விடுவார்கள். இப்படி ஞானமாய் நடப்பதாக நினைத்து கொண்டு சகல பாவங்களையும் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் தன்னை அவர்கள் மிகுந்த பெருமை உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக கற்பனை செய்து வைத்திருப்பார்கள். அவர்கள் பேசுவார்கள் என்னவென்றால், நான் பெரிய திறமைசாலி என்று நினைத்து பலரை கெடுக்கும்படியாக திட்டம் தீட்டுவார்கள். ஆனால் நடப்பதென்ன? அவர்கள் போட்ட திட்டத்தில் அவர்களே விழுவார்கள். அதனால் அவர்களுக்கே வாழ்க்கை முடிந்து போகும். இதற்கு நல்ல உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய்க்காக ஆமான் செய்து வைத்த தூக்கு மரம் கடைசியில் ஆமானுக்கே பயன்பட்டது. ஆமானையே அந்த தூக்கு மரத்தில் தூக்கி போட்டார்கள். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதுவே துன்மார்க்கனின் செயல். இதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று. கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமாகவும், நீதிமான்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்களை பகைத்து அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்களை கர்த்தர் இப்படியே விழ பண்ணுவார். அவர்கள் போடும் திட்டத்திலேயே அவர்கள் விழுந்து மடிவார்கள். இதுவே கர்த்தர் செய்கிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் நீதிமானுக்கு அவர்கள் வலையை விரிப்பார்கள். இவன் நீதிமானா, இவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறானா, இவனுக்கு நான் இப்படி தீங்கு செய்வேன், யாருக்கும் தெரியாமல் செய்வேன் என்று மறைவாக அப்படிப்பட்ட எளியவர்கள், மனதால் எளியவர்களாய் இருக்கிற நீதிமான்களை குறித்து இவன் திட்டமிடுவான். அவர்களுக்கு வலையை விரிப்பான். நீதிமான்களை விழ பண்ணுவதற்காக அவன் வலையை விரிப்பான், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய். ஆனால் அவன் விரித்த வலையில் அவனே விழுந்து மடிவான். இப்படியாக கர்த்தர் அவன் வைக்கிற வலைகளை அவனுக்கே திருப்பி விடுவார். நீதிமானை காத்து கொள்வார். இதுவே துன்மார்க்கனுடைய வழியும், கர்த்தர் அவர்களை நீதிமான்களை காக்கும் வழியாய் இருக்கிறது. தேவனை மறக்கிறவர்களும், கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களும், கர்த்தரை மறக்கிற எல்லா ஜாதிகளும், துன்மார்க்கரும் எரி நரகத்தில் போடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரை மறக்கிறவர்கள், கர்த்தரை தம்முடைய நினைவுகளில் வைக்காதவர்கள், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாததினால் எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எளியவர்களோ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்டவர்களை அவர் காக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நீதியின்படி வாழும்போது நாம் சிறியவர்களாகிறோம், சிறுமைப்படுகிறோம். எப்படி என்றால், பலர் நம்மை அவமானப்படுத்தினாலும் நாம் பொறுத்து கொண்டு போவோம். அப்பொழுது நாம் தாழ்த்தப்படுகிறோம். நம்மளுடைய பொருளாதாரம்
நம்முடைய சொத்துகள் போன்றவற்றை கர்த்தர் விட்டு கொடுக்க சொல்லும்போது பலருக்கு நாம் கொடுக்கிறோம். அப்பொழுது நாம் இல்லாதவர்களாய் மாறுகிறோம். இப்படி சிறுமைப்பட்டவர்களாக நம்முடைய பெருமையை இழக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் நாம் இழக்கும்போது நாம் சிறுமைப்பட்டவர்களாகிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. சிறுமைப்பட்டவர்களை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை காக்க மறவாத தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய முழு பாதுகாப்பில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையே மிக உயர்வான, செழிப்பான, பணக்கார வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தருடைய மடியில் வாழ்கிற வாழ்க்கையே உன்னதமானது. கர்த்தர் எழுந்திருப்பார். அவர் நீதியாய் இந்த பூமியில் நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது நமக்கேற்ற நீதி நியாயங்கள் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சரியான பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய நீதியின் வாழ்க்கையையும் நாம் செய்த நன்மைகளுக்கும் ஏற்ற பலனை நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் மறவாமல் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நாம் காத்திருக்கிறோம். துன்மார்க்கராகிய மனிதர்கள் பலன் கொள்ளும் பொழுது நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம். அவர்களுடைய அக்கிரமங்கள் பெருகுகிறது. அதனால் நீதிமான்கள் துன்பப்படுவார்கள். அதை கர்த்தரிடம் நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயம் அப்படிப்பட்டவர்களை அழித்து நம்மை விடுதலையாக்கி நன்மையாய் நமக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் எந்த அளவுக்கு நீதி உள்ளவர் என்பதையும், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார் என்பதையும், அவருக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். மனிதனுடைய பலன் அற்பமானது. கர்த்தரே பெரியவர். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.